ஃபார்மர் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி அவர் சொன்னாரே இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், உள்துறை அமைச்சர் ஃபெயிலியர்னு. ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? பதில் சொல்ல வேண்டியதானே. இப்போ இந்த பாதுகாப்பு குறைபாடு இல்ல, இது சும்மா உளவுலா காட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா அப்படின்னா கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா? It's an attack on the security of the security system of the parliament. இது பாம்பு கொண்டு வந்திருந்தா இதை பார்க்காதவங்க அதையும் பார்க்காம இருந்திருக்காங்க. 5 அடுக்கு செக்யூரிட்டியை மீறி நுழைஞ்சிருக்காங்க. இது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க போனவங்களை சஸ்பெண்ட் பண்ணா இதை பத்தி மக்களுக்கு இந்த உணர்வு இல்லைன்னா இதுல அரசியல் செய்யறாங்களா எதிர்கட்சிகள்? இல்ல, அப்ப முதல்ல ஒன்னா உட்காந்து பேசணும்னு சொல்ல வேண்டியது என்ன? ஆனால் இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், இதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ்? எதிர்கட்சியில் இருக்கவங்க கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருப்பாங்க? நான் செஞ்சேன்னா தக்காளி சட்னி, நீ செஞ்சேன்னா ரத்தச்சேரு. பிரதம மந்திரி அமித்ஷா அங்க இருந்திருக்கட்டும், இவங்க என்ன பேசியிருப்பாங்க? தொல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு, அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை குறிப்பிடாரு சார். அது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்னு போயிட வேண்டியதான். அப்படி ஒரு காலத்துல இருந்தாங்க. இவங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் என்ன சம்பந்தம்? பிஜேபிக்கு நெறிமுறை. இவர் என்ன விஸ்வகுரு? எல்லாரும் இன்டெலெக்சுவல் ஜெயண்டா இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஆனா இன்டெலெக்சுவல் ஜெயண்டா இல்லாத ஒருத்தர் இன்டெலெக்சுவல் ஜெயண்ட் சொல்றது அவங்களா சொல்லிக்கலாம் அவங்க ஆசைக்கு. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமிகு பாலச்சந்திரன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ். வணக்கம். பாராளுமன்ற தாக்குதல்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. பாதுகாப்பு குறைபாடு தான், அத்துமீறல் தான், தாக்குதல்லாம் இல்லைன்னு ஆளுங்கட்சி மத்திய பாஜக அரசு சொல்லுது சார். முதல்ல இதை எப்படி சொல்லணும்னு சொல்லிருங்க சார். அது குறித்து விவாதிக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ண எம்பிக்களை 15 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் சேலம் MP பார்த்திபன் அவர்கள் அவைக்குள்ளேயே இல்ல, அவரையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்களை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? அதாவது இது அத்துமீறல் சொல்றது தவறு. இது நாடாளுமன்றத்தின் மேல், நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பின் மேல் நடைபெற்ற தாக்குதல். இட்ஸ் an attack on the security of the security system of the parliament. இதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு அவங்க வண்ணக்குச்சியை கொண்டு வந்தாங்க, அதை இவங்க பார்க்கல. ஏன் இது பாம்பு கொண்டு வந்திருந்தா வண்ணக்குச்சிக்கு பதிலா இதை பார்க்காதவங்க அதையும் பார்க்காம இருந்திருப்பாங்க. இவங்க இன்னைக்கு அங்க வன்முறையில ஈடுபடலைங்கிற ஒரே காரணத்தினால இதை வெறுமனே அத்துமீறல்னு சொல்ல முடியாது. அப்ப அத்துமீறல இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? இப்ப நாளைக்கு 4 சின்ன பிள்ளைங்க கையில பலூன் வச்சுக்கிட்டாங்க, ஓடி போய் உள்ள போய் நுழைஞ்சிட்டு வெளியில வந்துருச்சுன்னா அது ஒரு அத்துமீறல். அப்ப இந்த மாதிரி அத்துமீறல்கள் தொடர்ந்து அனுமதிக்கிட்டே இருப்பாங்களா? இது நாடாளுமன்றத்துடைய செக்யூரிட்டி, பாதுகாப்பு இன்மையை காட்டுகிறது, சந்தேகமே இல்லாமல். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதை இவங்க இதுல ரோட்ல ஒருத்தர் பெட்ரோல் பாம்பு வெடிச்சாரு தமிழ்நாட்டுல, கவர்னர் மாளிகை எதிர்த்தாப்புல ரோட்ல. உடனே NIA வரணும்னு கூப்பாடு போட்டவங்க இவங்க பாராளுமன்றத்துக்கு உள்ள போய் வண்ணக்குச்சியை செதறி வெடிக்க வச்சிருக்காங்க. அதை பத்தி இவங்க சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு, இது வெறும் அத்துமீறல் தானு சொல்றாங்க. தனக்கு வந்தால் ரத்தம், இன்னொருத்தங்களுக்கு இருந்தா தக்காளி சார்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கு. அது குறித்து விவாதிக்கணும்னு சொல்றவங்களை அவை நடவடிக்கைகள்ல இருந்து பங்கு பெறாம இருப்பதற்காக போராட்டம் பண்றவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். யார் அந்த பாச கொடுத்தாங்களோ அந்த பாஜக MP இன்றைக்கு அவைக்கு வராரு, அவை நடவடிக்கைகள்ல பங்கேற்கிறாரு. அது குறித்து விவாதிக்கணும்னு சொல்ற எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. அக்காலையில ஆரம்பிக்கும் போதே டெரிக் ஓபிரையனை சஸ்பெண்ட் பண்றாங்க. அதற்கு பிறகு திமுக, காங்கிரஸ் எம்பிக்கள் 14 பேர், மொத்தமா இன்னைக்கு மட்டும் 15 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். மக்கள் விழிப்புணர்வு கம்மியா இருக்குங்கிற ஒரு தைரியத்துல இதெல்லாம் செய்யறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இஸ்ரேல பாருங்க, நீதிமன்றங்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் குறைச்சி அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி பிரதம மந்திரி சொன்னபோது மக்கள் தெருவுக்கு வந்தாங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதே மாதிரி ஜனநாயகத்தின் கோவில் என்று கருதப்படுகின்ற நாடாளுமன்றத்தில் சர்வசாதாரணமாக இருவர் நுழைந்திருக்கிறார்கள். 5 அடுக்கு செக்யூரிட்டியை மீறி நுழைஞ்சிருக்காங்க. இது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க போனவங்களை சஸ்பெண்ட் பண்ணா இவங்க தங்கள் ஆட்சியில் எந்த குறை குற்றம் இருந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நடக்கிறாங்க. இதை பத்தி மக்களுக்கு இந்த உணர்வு இல்லைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு எனக்கும் தெரியுது, என்னுடைய ஆபத்து தெரியுது. people at large, they do not seem to know. அந்த தைரியத்துல தான் இவங்க இருக்காங்க. இல்ல, பாதுகாப்பு குறைபாடு மாதிரியான விஷயங்களை அரசியலாக்க கூடாது. இதை எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்னா சேர்ந்து பேச வேண்டிய விஷயம். ஆனா அது அரசியலாக்க கூடாதுன்னு நாடாளுமன்றத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்றாரு சார். இதுல அரசியல் செய்யறாங்களா எதிர்கட்சிகள்? இல்ல, அப்ப முதல்ல ஒன்னா உட்காந்து பேசுவோம்னு சொல்ல வேண்டியது என்ன? முதல்ல அதை சொல்லிட வேண்டியது, நம்ம ஒன்னா உட்காந்து பேசுவோம், அந்த பேச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற நடவடிக்கை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? ஒன்னா உட்காந்து பேசுறேன்னா நாடாளுமன்றம் ஒன்னா உட்காந்து பேசுறது தானே இருக்கு. ரகசியமா எதுக்கு பேசணும்? ஏன் விவாதத்துக்கு பயப்படுறாங்க? மக்களுக்கு தெரிஞ்சிரும்னா இவங்களோட வீக்னஸ்.
புல்வாமால இப்படித்தான் வந்து நம்முடைய சோல்ஜர்ஸ் வந்து செத்து போறாங்க, கொல்லப்பட்டார்கள். அந்நேரம் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பினாரு. கேள்வி எழுப்புனதுக்கு என்ன சொன்னாங்க, நம்ம ராணுவத்துடைய இதை வந்து சிறத்தன்மை, ராணுவத்துடைய நேர்மையை சந்தேகிக்கிறார் அப்படின்னு அப்படி பேச்ச தசமானித்து விட்டார் நம்ம பிரதம மந்திரி. அதுக்கப்புறம் வந்து 3-4 வருஷம் கழிச்சு சத்யபால் மாலிக் சொல்றாரு, இல்லை அவர்கள் சாலை வழியாக அழைத்து சென்றிருக்க கூடாது, நான் சொன்னேன் வான்வெளியை செல்லுங்கள்னு சொல்லி, இவங்க கேட்கல, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, உள்துறை அமைச்சர் ஃபெயிலியர்னு சொல்றாரு. அவர் தான் அரசியல்வாதி, ஒன்னே சொல்லுவாங்க, அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, நாளைக்கு ஒரு பேசுவார்னு. பட் ஜெனரல் ராய் சௌத்ரி said it, the commander in chief, the former commander in chief of Indian Army, அவர் சொன்னாரே இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், உள்துறை அமைச்சர் ஃபெயிலியர்னு. ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் வாய மூடிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் கடந்து போயிடலாம், மக்கள்லாம் இதை பத்தி கவலைப்பட்டுட்டா இருப்பாங்க. அந்த அசட்டு தைரியம் இல்ல, உண்மையான தைரியம். மக்கள் அது மாதிரி கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஊர்ல பொள்ளாச்சியை பத்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தூத்துக்குடியை பத்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த தைரியத்துல எல்லாரும் போறாங்க. அது மாதிரிதான் அங்கேயும். இல்ல, இது பாதுகாப்பு குறைபாடுன்னு கூட சுருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சார். ஏன்னா நடந்த நாள் அப்படி, டிசம்பர் 13 எந்த நாள்ல 2001 நாடாளுமன்ற வளாகத்துல தாக்குதல் நடந்ததோ, நம்ம நாட்டு வீரர்கள் சிலரோட உயிர் பறிபோனுச்சோ, அவர்களுக்கு மரியாதை நேத்து செலுத்துறாங்க. அந்த நாள்ல மறுபடியும் இன்னொரு தாக்குதல் நடக்குதே சார். அதை வந்து அப்ப பாதுகாப்பு குறைபாடுன்னு கூட சுருக்க முடியாது தானே? இல்ல வந்தவர்கள் தங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் ஆராயப்படணும். ஆனால் இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், இதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கறத ஆராயணும். இது எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து எப்ப நடந்தது? இந்த பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுனாலதான் நடந்தது. இப்போ இந்த பாதுகாப்பு குறைபாடு இல்ல, இது சும்மா வந்து உளவலா காட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா, அப்படின்னா கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா நாடாளுமன்றத்தில் பிஜேபி காரங்க? ஒரு 2 பேர் வாப்பா வந்து என்ன வந்து கலர் அடிச்சுட்டு போப்பா, போர் அடிக்குதுன்னு சொல்றாங்களா? இது அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன அத்துமீறல், சின்ன பிள்ளைங்க விளையாட மாட்டாங்களா? அதையெல்லாம் சீரியஸா எடுக்கணுமா அப்படின்னு பேசுறாங்களா? அப்ப எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் வரும்ல, நீங்களே இப்படி கிளப்பி விடுறீங்களா? அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்கு நீங்களே இப்படி கிளப்பி விடுறீங்களா அப்படின்னு யாராவது சந்தேகிப்பாங்கல்ல. தங்கள் மேல அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியாவது இவங்க வந்து வெளிப்படைத்தன்மையோட இதை விசாரிக்கணும். அந்த பாஸ கொடுத்தது வழக்கமா இந்த மாதிரி பாஸ் கொடுக்கும் போது அவர்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். மற்ற யாருக்கும் தெரியாதவங்களுக்கு பாஸ் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்படி ஒரு பட்சத்துல இந்த பாஸ கொடுத்தது பாஜக எம்பியா இருக்காரு, அதை எப்படி சார் பார்க்க வேண்டியது? இல்ல அதனால அவர் நான் குற்றவாளியா கருதல. பல சமயங்கள்ல எம்பிக்கள் வந்து விவரம் பரிமாணம் தெரியாம புரியாம சில தவறுகளை பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த பாஸ எதிர்கட்சியில இருக்கவங்க கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆமா செஞ்சிருப்பாங்க. அது ஏற்கனவே சொன்னேன்ல, நான் செஞ்சேன்னா தக்காளி சட்னி, நீ செஞ்சேன்னா ரத்தச்சேரு அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி அமித்ஷா அங்க இருந்திருக்கட்டும், இவங்க என்ன பேசியிருப்பாங்க? பிரதம மந்திரியை கொல்வதற்கு நடந்த சரின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த 2 பேரையும் பிடிச்சதே வந்து காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பி. அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல் சொன்னாங்களா? அவங்க பிடிச்சது வந்து ரொம்ப தைரியமான ஒரு செயல். ஏன்னா அவங்க பிடிக்கும் போது இவனுகிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது. குண்டு கூட இருந்திருக்கலாம், பாம்பு கூட இருந்திருக்கலாம். அவங்க பிடிக்கிற முயற்சியில் அவங்க செத்து கூட போயிருக்கலாம். அதையெல்லாம் மீறி தைரியத்தோட பிடிச்சிருக்காங்க. அதை பாராட்டுறதுக்கு இவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்ததா? யாரெல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த அத்துமீறல் ஈடுபட்டாங்களோ, அந்த நபர்கள் பேசிய கருத்துகள் சர்வாதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு பேசுறதா இருக்கட்டும், அவங்க எல்லாமே பகத்சிங் ஃபேன்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது சார். அப்ப அவங்க வந்து ஆட்சிக்கு எதிராக தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுமா சார்? எப்படி சார் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இட் அப்பியர்ஸ் லைக் தட், அவ்வளவுதான். ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர், ரொம்ப இப்ப அவர் இல்லை, உயிரோடு இல்லை, அவர் பிரிட்டிஷ் காலத்துல வந்து இதுல இருந்தார், போலீஸ்ல இருந்தார். அந்நேரம் போலீஸ்ல வந்து இந்த காங்கிரஸ் கூட்டம், இந்த இந்திய விடுதலைக்காக போராடுறாங்கல்ல, அவங்க அமைதியா ஊர்வலம் நடத்திட்டு போவாங்கல்ல, அந்த ஊர்வலத்தை வந்து எப்படி கண்டெயின் பண்றது, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாராம், ஒரு குறிப்பிட்ட மூலையை சொல்லி, அந்த மூலையிலிருந்து நம்ம ஆளுங்க பிளைன் கிளாஸ்ல வந்து ஒரு 10 பேர் உள்ள நுழைஞ்சிடணும், அதுக்கு அடுத்த மூலையிலிருந்து நம்ம ஆளுங்க வந்து கல் தூக்கி எறியணும், அவங்க கல்லை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போன நம்ம ஆளுங்க வந்து பதிலுக்கு இன்னும் 10 கல்லை தூக்கி எறியணும். அப்ப காங்கிரஸ்காரங்க கலாட்டா பண்ணாங்கன்னு சொல்லி தடியடி நடத்துறதுக்கு வசதியா இருக்கும். இப்படி திட்டம் போடுவாங்களாம் இவங்க வெள்ளக்காரங்க ஆட்சியில, இப்படி திட்டம் போடுவாங்களாம். இப்போ இவங்க பகவத்சிங் அதெல்லாம் சொல்லி பேசுறாங்க. முதல்ல கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு சொல்றேன், உண்மையிலேயே இவங்க பகவத்சிங் போரமா இருந்தா, சர்வாதயத்தை எதிர்த்து போராடினா, நாடாளுமன்றத்தை போய் டிஸ்டர்ப் பண்றது வந்து அட்டென்ஷனுக்காக நாங்க செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அது நிச்சயமா சரி கிடையாது. இவங்க ஒரு தவறான முன்னோடியாக இருந்து விடுவார்கள்.
அதனால அப்படி செஞ்சிடக்கூடாது. முதல்ல இதை தீவிரமா விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து எந்த விதமான ஒரு உறுதியான இறுதியான கருத்தும் சொல்ல முடியாது. இல்ல சார், அந்த கருத்துக்கள் நீங்க சொல்ற மாதிரி அது தீவிர விசாரணைக்கு பிறகாக தெரிய வேண்டிய விஷயம் சார். ஆனா இது நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை கடந்து போயிட்டு இருக்கோம் சார். இவங்க எல்லாருமே கேட்கறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லணும், நாடாளுமன்றத்துல வந்து விளக்கம் கொடுக்கணும்ட்டு. அவரு ஏன் சார் இன்னும் பேசாம இருக்காரு? அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி விஷயத்துல அவர் நிச்சயமா வந்து பதில் சொல்லணும். இப்போ ஒரு காலத்துல பிரதம மந்திரியை வந்து பதில் சொல்லு இவங்க சொன்ன போது எதுக்கு எடுத்தாலும் பிரதம மந்திரி எதுக்கு வரணும், அந்தந்த துறை, இந்த மணிப்பூரை பத்தி கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த துறை அமைச்சர் சொன்னா போதுமே, அந்த துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொன்னாரு. இப்ப பார்லிமெண்ட்டுடைய செக்யூரிட்டிங்கிறது வந்து 2 வகையான செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்கு. நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள வந்து போலீஸ் நுழைய முடியாது. நாடாளுமன்றத்துடைய செக்யூரிட்டி தான் அதுக்கு இன்சார்ஜ். போலீஸ் ஆபீசர் டெபுடேஷன்ல போலாம். ஆனா டெபுடேஷன்ல போனாங்கன்னா தே வில் பி ஆபீசர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இப்ப நான் வந்து வெஸ்ட் பெங்கால் கார்டு, நான் வெஸ்ட் பெங்கால் கார்டுல இருந்து இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நான் போறேன். நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகணும்னா ஐ வில் பி டெபுட்டி செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்நியாரம். அதே மாதிரி தான் ஐபிஎஸ் ஆபீசரோ வேற காவல் அதிகாரிகளோ பார்லிமெண்ட்ல வந்து போனாங்கன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்டுடைய அதிகாரிகள் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஸ்கிரீன் பண்ணி அனுப்புறதெல்லாம் வந்து டெல்லி போலீஸ் தானே. பிளஸ் இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள். டிசம்பர் 6, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, அது மாதிரி இந்த டிசம்பர் 13 ஒரு முக்கியமான நாள். அதுவும் பார்லிமெண்ட்டை பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியமான நாள். இந்த நாள்ல தான் அந்த காலத்துல வந்து 10-12 ஆளுக்கு கொண்ட அட்டாக் வந்து இது பண்ணாங்க. அப்போ இந்த நாள்ல வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடைபெறக்கூடும் ஜெனரல் அலர்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது வழக்கமாக இருக்கிற நடைமுறை விட இன்னும் அதிகமாக தீவிரமாக பாதுகாப்பு நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வளவு இருக்கும்போது கோட்டை விட்டது டெல்லி போலீஸ்னா அப்புறம் உள்துறை அமைச்சர் வராம யார் வருவாங்க? அவர் தான் வரணும். அவர் தான் வந்து பதில் சொல்லணும். அவர் ஏன் வரமாட்டேங்கிறார்? நாளைக்கு வரும்போது அவர்கிட்ட கேட்கணும். வருவார் ஒரு நாள். இல்ல, புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு மாறும் போதே அங்க பெரும் விஷயங்களா வரவேற்பா பேசுனது, பாஜகவினர் பேசுனது, இங்க வரும்போது பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கும், இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தோட அம்சங்கள் இப்படி எல்லாம் இருக்கு, பல கட்ட பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டது அப்படின்னு பல விஷயங்களை சொன்னாங்க சார். அப்ப இன்னைக்கு நடந்திருக்க இன்சிடென்ட் புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள வந்ததற்கு அப்புறம் அங்க அவை நடவடிக்கைகள் ஈடுபட தொடங்கியது பிறகு சிறிது நாட்கள்லயே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்ல சார்? 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்துட்டு டிமானிட்டைசேஷன்னால நாங்க வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறோம்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் நோட்டு பணவீக்கத்தை உருவாக்குற, 2000 நோட்டு 2 மடங்கு பணவீக்கத்தை உருவாக்கும். அது 2000 நோட்டு கொண்டு வந்ததுல என்ன லாஜிக்னு யாருக்கும் தெரியாது. அடுத்து வந்து சொன்னாங்க இந்த இவங்க இதுல வந்து பயங்கரவாதிகள் கையில நிறைய வந்து டூப்ளிகேட் நோட் இருக்கு, 500 நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நாங்க வந்து 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தோம்னாங்க. இப்ப அவங்க கையில பணம் போகாது அப்படின்னாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்து ஒரு வாரத்துல வந்து 2-3 தீவிரவாதியை சுட்டு கொண்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அவங்க பாக்கெட்ல நம்முடைய புது 2000 ரூபாய் நோட்டு இருந்தது. அதனால இவங்க சொல்றதுக்கும் உண்மையில நடக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க சொல்றது எல்லாம் வந்து சும்மா வாய்ப்பந்தல், அவ்வளவுதான். பார்லிமெண்ட்ல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு செக்யூரிட்டி வந்து லாக்ஸ்டா இருந்திருக்கு ஒண்ணு, இன்னொன்னு கட்டட அமைப்பு எப்படி இருக்கு. இப்ப பார்வையாளர்கள் கேலரி வந்து கண்ணாடியால மூடப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் குண்டு துளைக்காத கண்ணாடியால மூடப்பட்டிருக்கும் அந்த பார்வையாளர் கேலரி. அந்த பார்வையாளர்களுக்குள்ள பேசுறது வந்து பார்லிமெண்ட்ல கேட்காது. அந்த மாதிரி வந்து சவுண்ட் ப்ரூஃபா இருக்கும். ஆனா பார்லிமெண்ட்ல நடக்கிறது வந்து பார்வையாளர்கள் கேட்கும். ஏன்னா மைக் சிஸ்டம் அது மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நான் போயிருக்கேன், அங்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். இங்க அது மாதிரி இல்லைன்னு கேள்விப்படுறேன். அதனால அங்கிருந்து நேர எம்ஜிஆருடைய டூப்போ குதிச்ச மாதிரி குதிச்சு வந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இது வந்து ஒரு குறைபாடு தான் கட்டட அமைப்புல. இது நிச்சயமா ஒரு குறைபாடு தான். நிச்சயமா கிளாஸ் இது வந்து வச்சிருந்திருக்கணும் அவங்க. இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல பேசுறதும் சில விஷயங்கள் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து பார்க்கும் போதும் இதுல ஒருவேளை சிறுபான்மையினர் யாராவது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இவங்க வைக்கிற ப்ரொபகண்டாவே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒண்ணு நடக்கலைங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. நல்ல வேலை, இந்த ஒரு அத்துமீறல் தான், இதுக்கான நடவடிக்கைகள்ல உடனடியா ஈடுபடணும், என்னென்ன தவறு நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா நல்ல வேலையா சிறுபான்மையினர் மேல எந்த விதமான தாக்குதலும் நடைபெறாத அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு ஒண்ணு பேசுறாங்கல்ல சார். ஒருவேளை அதை நம்ம இந்த நேரத்துல பேசுறது சரியா இருக்குமா சார்? ஆமா, சரிதான். ஏன்னா கொரோனாவை கொண்டு வந்ததே முஸ்லீம் தான் பேசுறவங்க தானுங்க இவங்க. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் இட். அதுக்கப்புறம் வந்து முஸ்லிம்களுக்கு வந்து ஏகப்பட்ட இது மனச்சோறு மன உளைச்சல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பல நாட்கள் கழிச்சு இவங்க சொன்னாங்க, கோர்ட்ல வந்து தீர்ப்பு சொன்னாங்க, அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி வந்து இது பண்ணது தப்புன்னு. உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லி சொன்னாரு. உடனடியா இது பிஜேபியுடைய அபிஷியல் ஐடி விங்கை சேர்ந்தவர் வந்து
ஹிந்து ஜெனசைட் பண்ணணும்னு சொல்லி இந்துக்களை கொத்து கொத்தாக கொலை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மகன் கூறுகிறார். அவங்களுடைய இதுல போட்டாரு. அவர் மேல இவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏதோ ஒருத்தர் கிறுக்குத்தனமா போட்டாரு, இது தப்பு அப்படின்னு சொல்லி பிஜேபியுடைய மேலிடம் வந்து நடவடிக்கை எடுத்ததா? எடுக்கலையே. ஆளுநர்கள்லாம் வந்து அரசியல் சம்பிரதாயங்களை மீறி நடக்கிறாங்க. இவங்க பிரதம மந்திரி உள்துறை மந்திரி இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா? சொல்லலையே. அப்ப இதெல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நடக்குதுன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மையினை யாராவது ஒருத்தர் ஈடுபட்டிருந்தாருன்னா கண்டிப்பா பாகிஸ்தான்காரங்கள் அத்தனை பேருக்கு, இங்க உள்ளவங்க முஸ்லிம்கள் அத்தனை பேரும் சொந்தக்காரங்க, உளவாளிகள், தேச துரோகிகள் அப்படிதான் பேசியிருப்பாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. இன்னொரு 4-5 மாசத்துல நம்ம ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்த இந்த சம்பவம் ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு, ரொம்ப கவனத்தோட பார்க்க வேண்டிய நிகழ்வுன்னு பார்க்கணுமா சார்? ஆமா, பட் எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டேல் கார்னேஜி சொன்னார். ஒவ்வொரு சவாலும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுல நம்ம பிரதம மந்திரி ரொம்ப பெரியவர். அந்த புல்வாமா வந்து மாத்தினார்ல, அவங்களுடைய தவறு. அதை வந்து அப்படி திருப்பி போட்டார்ல. இதை பத்தி பேசுறது வந்து ராகுல் காந்தி நம்ம ராணுவத்தை அவமதிக்கிறான்னு திருப்பி போட்டார்ல. அது மாதிரி இதுல இருந்து அவங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க, தங்களுக்கு சாதகமானதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரிசால வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த ட்ரெயின் எப்படி நடந்ததுங்கிற ஆராயறதுக்கு வந்து டெக்னிக்கலி கம்பீட்டன்ட் கமிட்டி ரயில்வேஸ்ல இருக்கு. அதை விட்டுட்டு சிபிஐல கொடுத்தாங்களே, எது கொடுத்தாங்க? அது என்னாச்சு அந்த இது என்கொயரி? இது மாதிரி தான் இவங்க எல்லாரும் மக்களுடைய மறதி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல எதிர்கட்சி உறுப்பினர்களை இது குறித்து பேசணும்னு சொல்லக்கூடிய போராடக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்யறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு, அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாரு சார். அது சரியான அணுகுமுறையா சார்? அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அவங்களும் தான் பண்றாங்க, இங்க வந்து பேசுறாங்க. இப்ப நான் சொல்றேன், இதை வந்து சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி அவர் சொன்ன போது he was neither the first person nor the last person to say it. அதுக்கு முன்னாடி திருமாவளவன் சொல்லியிருக்காரு, ஆசிரியர் வீரமணி சொல்லியிருக்காரு, பெரியார் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. அந்நேரமா இவங்க பேசல. அதை விடுங்க, திராவிடத்தை ஒழிப்போம், திராவிடத்தை ஒழித்து கட்டுவதுதான் எங்கள் முதல் வேலைன்னு எத்தனை தடவை இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்து தமிழர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி யாராவது சொன்னா அது எவ்வளவு மடத்தனமா இருக்கும். அது மாதிரி இவங்க சொல்றது வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க மேல எந்த சேர வேணாலும் வாரி இறைப்பார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் திருமாவளவன் வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவர் வந்து அமித்ஷா வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் நம்ம சினிமா பாணியில் சொல்றதுன்னா அது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்னு போயிட வேண்டியதான். லால் பகதூர் சாஸ்திரி அப்படி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணாரு ஒரு காலத்துல. அரியலூர் ரயில் ஆக்சிடென்ட்டுக்கு அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ரயில்வே அமைச்சர். பட் he took moral responsibility and resigned. டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து சம்மந்தப்படாமல் இருந்தாலும் அவருடைய பெயரை சம்மந்தப்படுத்துகிற அளவுக்கு முந்திரா ஊழல இருந்ததுன்னு சொல்லிட்டு டிடிக்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணாரு. அப்படி ஒரு காலத்துல இருந்தாங்க. இவங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் என்ன சம்பந்தம்? பிஜேபிக்கு நெறிமுறைக்கும். இதெல்லாம் எல்லாம் அவங்க கலைஞர மாட்டாங்க. நிறைவு கேள்வியா சார், பாஜக ஆட்சியில நாடே பாதுகாப்பான கைகள்ல இருக்கு, நம்ம பிரதமர் ரொம்ப வலிமையான பிரதமர் அப்படிங்கிறது தான் பாஜகவினர் அவங்களோட எலெக்ஷன்ஸ்ல அவங்க வைக்கிற பிரச்சாரத்துல முக்கியமான கருத்துக்களா இருக்கு சார். அப்படி இருக்க சூழல்ல ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள மீண்டும் 2001 ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அப்பையும் பாஜக ஆட்சியில, இப்ப மீண்டும் பாஜக ஆட்சியில இருக்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நாடு பாதுகாப்பான கைகள்ல இருக்குங்கிற விஷயத்த இதோட நம்ம எப்படி சார் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு? இவங்கதான் சொல்லிக்கிறாங்க, அவர் விஸ்வகுருன்னு சொன்னாங்க, பிரதம மந்திரி விஸ்வகுருன்னு சொன்னாங்க. இவர் என்ன விஸ்வகுரு? நம்முடைய பிரதம மந்திரி வந்து ஒரு மிக திறமையான அரசியல்வாதி. ஐ ஹேவ் லாட் ஆஃப் அட்மிரேஷன். எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல் இருந்து மீண்டு வரக்கூடிய திறமை படைத்தவர் அப்படிங்கிறது அவருடைய திறமை. ஆனா அவர் விஸ்வகுருவா? உண்மையில விஸ்வகுருவா மதிக்கப்பட்டவர் மன்மோகன் சிங். ஆனா அவர் அதை பத்தி பேசல. அமெரிக்காவில் போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தவரை இவர் வந்து பிரசிடென்ட் வந்து ஒபாமா வந்து கூப்பிட்டு தயவு செய்து வாங்க, எனக்கு சில விஷயங்கள் உங்களுடைய அட்வைஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி கூப்பிட்டார். அவரை தன்னுடைய குருன்னு சொன்னார். ஹி வாஸ் அன் இன்டெலெக்சுவல் ஜெயண்ட். எல்லாரும் இன்டெலெக்சுவல் ஜெயண்டா இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஆனா இன்டெலெக்சுவல் இல்லாத ஒருத்தர் இன்டெலெக்சுவல் ஜெயண்ட் சொல்றது வந்து அவங்களா சொல்லிக்கலாம் அவங்க ஆசைக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தான் பாதுகாப்பான கைகள் இருக்கிறது. 2000 ஸ்கொயர் மீட்டர் வந்து சைனாக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதை பத்தி நம்ம பிரதம மந்திரி ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு? சைனாங்கிற வார்த்தையவே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? என்ன பாதுகாப்பு இருக்கு? அதனால பாதுகாப்பு இருக்குங்கிறதெல்லாம் இவங்களா பேசிக்கிறது. பிரச்சார பலத்தை வைத்து உண்மையை மறைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது ரொம்ப நாளைக்கு அது போகாது. கோயபல்ஸுக்கே போகல, ஹிட்லருக்கே போகல. இதுல ஜனநாயகத்துல வந்து எத்தனை நாளைக்கு அது போக போகுது? பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன செய்ய போறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.